அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 50. இடன் அறிதல். குறள் எண் 491. தொடங்கற்க எவ்வினையும் எல்லற்க முற்றும் இடம்கண்ட பின் அல்லது. முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தை கண்டபின் அல்லாமல் எச்செயலையும் தொடங்கக்கூடாது, பகைவரை இகழவும் கூடாது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முற்றுகை செய்வதற்கு ஏற்ற இடத்தை கண்டு முற்றுகை செய்ய வேண்டும் என்று உணர்த்துகிறார். உதாரணத்திற்கு, வீரபாண்டிய கட்டபொம்மனை ஆங்கிலேயர்கள் வரி கொடுக்கவில்லை என்று எதிர்த்தனர். அதற்காக வீரபாண்டிய கட்டபொம்மன், வரி உனக்கு எதுக்கிட நான் கொடுக்க, நான் தேவையில்லையே, என் மக்களிடம் நான் வசூல் பண்ணுகிறேன், ஏன் உனக்கு கொடுக்க, வட்டியா கிஸ்தியா என்று போராடுகிறான். அப்போது அவனை அவன்கிட்ட ஆங்கிலேயர்களிடம் எல்லா ஆயுதங்களும் உள்ளன, அவன் எப்படினாலும் இவனை தோற்கடிக்க முடியும் என்பது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தெரியும். அதனால் அவனுடைய ஊர் பாஞ்சாலங்குறிச்சி, திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கு போகும் வழியில்தான் அவனுடைய ஊர் இருக்கிறது, பாஞ்சாலங்குறிச்சி. ஆகையால் ஆங்கிலேயர்கள் அவனை விரட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவன் என்ன செய்கிறான் என்றால், ராமநாதபுரத்திலே மூலக்கொத்தளம் என்ற ஒரு தலம் உள்ளது. பழைய எம்பி சத்யேந்திரன் இருக்கிறார், அவர் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கும், கொஞ்சம் தள்ளி. அதில் ஒளிந்து கொள்வார். அதில் ஒளிவதற்கே தனியாக இடமே இருக்குது. ஏன்னா நாங்கள் கல்லூரியில் படிக்கையில் அங்கே படிச்சிருக்கேன். அதுக்கு கீழே என்னென்னா ஒரு சுரங்கம் இருக்கிறது. அந்த சுரங்கத்தில் இருந்து அவன் எங்கே போகிறான், கமுதிக்கு போகிறதற்கு சுரங்கம் இன்னும் இருக்கிறது. அதை அடைத்து வைத்திருக்கிறார்கள். யாரும் போய் இடிஞ்சு விடக்கூடாது என்று அடைத்து வைத்திருக்கார். வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த அளவுக்கு சுரங்கம் சூண்டியிருக்கான்னு பாருங்கள். அந்த அளவுக்கு தனக்கு பாதுகாப்பு தேடி அவன் அலைந்தான். காரணம், இவனுடைய எல்லா கருவிகளும் இவனிடம் இருக்கிறது. ஆங்கிலேயனிடம் போய் எட்டப்பன் காட்டி கொடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக வீரபாண்டிய கட்டபொம்மன் கடைசி வரை உயிரோடவே இருந்திருப்பான். அதற்காகத்தான் தெய்வப்புலவர் எப்படிலாம் சொல்லியிருக்கார் பாருங்கள். மறக்க முடியாத தெய்வப்புலவரின் குரல். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.